ஹலோ கைஸ், வெல்கம் டு கம்ப்யூஸ் ஃபர்ஸ்ட் படம். வணக்கம் மக்களே. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தா மூவியோட ரிவ்யூ விச் வாஸ் டைரக்டட் பை செல்வமணி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி சார், ராணா தகுபதி, காயத்ரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போஸ், இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லைனே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கான ஒரு 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 ரிவெஞ்சுங்களாம், ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஈகோனஸ் அப்படின்னு சொல்லலாம். இது டைரக்டர் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி சார், ஆக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சல்மான் சாரை சொல்லலாம். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த துல்கர் சல்மான் வந்து சின்ன வயசில் வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் கூட எதுவுமே இல்லாமல் வந்து சேர்ந்துருப்பார். அவள் பெரிய ஹீரோ ஆனோன்னா அவருக்கு ஒரு கர்வம் வந்துடும். நான் சொல்கிற அந்த ஷாட்டில் நான் சொன்ன மாதிரி தான் இருக்கணும், கேமரா ஆங்கிள் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது போயிட்டே இருக்கும். அது வந்து சமுத்திரக்கனி சார் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைனில் அது வந்து பிடிக்காது. நீ பெரிய ஆள் ஆனவுன்னா நீ வந்து இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது பிடிக்காது. ரெண்டு பேரும் அவங்க ஜெயிலுக்கு அமிச்சிருவார் துல்கர் சல்மானை. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் பேசாமே இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நேம் வந்து சாந்தான்னு இருக்கும். அந்த படத்தோட நேம் வந்து டைரக்ட் பண்ண போகிறது வந்து இப்போ வந்து எடுக்க போகிறது வந்து காந்தான மாற்றலான்னு சொல்லிட்டு இவர் துல்கர் சல்மான் சார் சொல்லுவார். ஓகே, நான் சொன்னது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த படம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்குள்ளே படம். துல்கர் சல்மான் சார் ஆக்டர், பாக்யஸ்ரீ போஷே வந்து இது ஆக்ட்ரஸ். ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு லவ் வருது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். அவங்களுக்கு ஏற்கனவே இந்த துல்கர் சல்மான் சாருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு காயத்ரி கூட. ஸோ வந்து அந்த லவ் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து துல்கர் சல்மானுக்கு வந்து எதனால் கோபம் வருது, எதனால் வந்து பாக்யஸ்ரீ போஷை சாகுறாங்க, யார் வந்து கொலை பண்ணுறா, எதனால் கொலை பண்ணுறா, அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அது சரியாக பார்க்காதனால வந்து அது வந்து ஒரு மிஸ்யூஸ் ஆகி அது வந்து அவரோட லவ்வே வந்து கொலை பண்ணுறது வந்து படத்துக்குள்ளே அந்த படம் ஓடிட்டுருக்கு தெரியுங்களா, அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு தெரியுங்களா, அதிலே வந்து காட்டுவாங்க. சில இது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். அந்த படத்துக்குள்ளே படம் போயிட்டுருக்கு, படம் ஷூட்டிங் உள்ளே போயிட்டுருக்கு. அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறது வந்து படம். ஓகேங்களா. அதில் பிளாக் அண்ட் ஒயிட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து ரியல் இன்சிடென்ட் நடக்கிறதோட டைலாக். அது வந்து அவங்களும் ஆக்ட்ரஸ்னால தன்னை அறியாமலேயே வருதுன்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து நல்ல ஒரு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துக்குள்ளே படம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டக்குன்னு சொன்னவொன்னே எனக்கு வெள்ளித்திரை ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டான மூவி, ஸ்கிரிப்டும் டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டு. ஒரு ஒரு க்ரைம் சீன் இன்வெஸ்டிகேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி ஆச்சு, அந்த வந்து ஒரு லேட் பீரியடில் நடக்கிறதுனால அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். சினிமாட்டோகிராஃபி டேனி சாnchez லோப்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் அவார்டு கூட வின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு படம் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ளாட்டும் சரி, அது கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் ப்ளே விதமும் சரி, நல்லா உட்காந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த சில இடத்துல வந்து எந்த தோய்வும் இல்லை. அதாவது ஆர்வம் தூண்டிக்கிட்டே இருக்குது. பாக்யஸ்ரீ போஷியோட ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்கு. அது எப்படின்னே தெரியல. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஆக்டர் நடிப்பாங்களா? அது நிஜமாகவே அந்த பொண்ணு பேசுதா, இல்லை ஆக்டிங் வேண்டி பேசுதா, இல்லை அந்த படத்துக்குள்ளே அந்த படம் போகுது இல்லைங்களா, அந்த ஷூட்டிங் வேண்டி அது பேசுதா, இல்லை நிஜமாகவே அந்த நம்ம பார்க்குற படத்தில் அந்த டைலாக் அது பேசுதானே தெரியல. அது வந்து டைரக்டர் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு அள்ளு தட்டு இருந்ததா கூட ஒரு சீன்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ரஸோட அந்த ஆக்டிங் தான். எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. எனக்கு சமுத்திரக்கனி சார் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குவார்னு நினைக்கிறேன். சமுத்திரக்கனி சார், துல்கர் சல்மான் அவர் வந்து அவரை பர்ஃபெக்ட்டு, அவர் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி படத்தோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஆகட்டும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ராணா தகுபதி வந்து கடைசி ஒரு ஒரு திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 1 ஹவர் ஒரு 40 மினிட்ஸ், கடைசி 40 மினிட்ஸ் வருவார். அவர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார் ஆஸ் இன்ஸ்பெக்டராக வந்து. அந்த இன்வெஸ்டிகேஷன் கூட சூப்பராக இருக்கும். ஒரு வாழை நகர்த்தி போய் இப்படி காட்டும்போது காயத்ரி உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த சீனு அதெல்லாம் வந்து யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. துல்கர் சல்மானோட ஆக்டிங் நான் சொல்லவே தேவையில்லை. சைலண்ட் அண்ட் ஷட்டிலாக நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே துல்கர் சல்மான் ப்ளஸ் வந்து சமுத்திரக்கனி ரெண்டு பேருமே அடிச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஒரு இது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட கோபமும் நியாயமும் ஒரு இடத்துல வந்து துல்கர் சல்மான் பேசியிருப்பார். இந்த வீம்பெல்லாம் எதுக்கு, இந்த ரிவெஞ்ச் நமக்கு எதுக்கு, அந்த ரிவெஞ்சினால் ஒரு பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதனால் அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு தான் இந்த படத்தோட அந்த லைனே. அந்த நாட்டு இந்த படத்தோட நாட்டே. காந்தா ஒரு சூப்பரான மூவி கைஸ் இது.
நல்ல ஒரு யாரை பார்த்தாலும் நமக்கு இவனாக இருப்போம், இவங்களாக இருப்பாங்க, இந்த கேரக்டராக இருக்கும், இந்த கேரக்டராக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு 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 க்யூரியாசிட்டி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு படம். ஒரு சீரியஸ் நோட், இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரைட்டிங்கில் வந்து மிகப்பெரிய இடத்துல பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மாநாடுலாம் எப்படி இருந்தது அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சூப்பர்பான ரைட்டிங்கு. எனக்கு இதில் நெகட்டிவ் ஒன்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சாங்ஸ் வந்து எனக்கு 2 சாங்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்குறாங்க. இந்த காலத்தில் ஏற்ற மாதிரின்னு எதுவுமே போடல. அதுலேயும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிழல்கள் ரவி சார் வராரு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வையாபுரி சார் வராரு, அப்புறம் பாக்யஸ்ரீ போர்ஷே, அப்புறம் பகவதி பெருமாள், அப்புறம் ரவீந்திர விஜய், ராணா தகுபதி, பாக்யஸ்ரீ போர்ஷே, துல்கர் சல்மான், அப்புறம் சமுத்திரக்கனி, இது எல்லாமே ஒரு பட்டாளமே இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடச்சா இந்த படத்தை பாருங்கள். ஓகே. காந்தா, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் வெல் ரிட்டன் மூவி. குட் ஸ்கிரிப்ட் that has been handled over by செல்வமணி செல்வராஜ் டு துல்கர் சல்மான். ஓகே. ஓகே. அவ்வளோதான் கைஸ். இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட பார்க்குறேன் நான். ஓகே. அண்ட் தென் வாட்ச் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படம். ஓகே. ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய் பாய்.